திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கண்ணுக்கேணிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய், வெண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்செய்தா. மன்னும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே, நன்னும் பணிச்சை மதுராபுரி சொக்கநாயகனே. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மி ஆதீன ஆதி குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகச்சாரம் என்ற நூலை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். 6வது பாடல். உள்ளிருந்தே என்று உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்புமாவோம் என்று மெல்ல நரருருவாய் ஆரூரில் வந்தான் நம்மை ஆண்டு அருள்புரி ஞானப்பிரகாசன். நம்மை தமக்கு ஆளாக கொண்டு திருவுருளை தந்த ஞான பிரகாச குரு நாம் எஞ்ஞான்றும் உயிருக்கு உயிராய் உள் நின்று உணர்த்தி வரவும், அங்கனம் உணர்த்து மாற்றை உணர்ந்திலர் ஆகலான் இன்று அகத்தேன்றி புறத்தும் வெளி நின்று உணர்த்ததும் எனக் கருதி, நம்மனோர் ஒருவர் போல மென்மையாக மனித உருக்கொண்டு திரு ஆரூரின் கண் வந்து அருளினார். உயிரில் நிகழும் பக்குவத்தை உயிர்க்கு உயிராய் உள்ள இறைவன் ஒருவனே அறிய வல்லவன். இதுவரை உயிருக்கு உயிராய் உள் நின்று உணர்த்தி வந்த இறைவனே பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அளித்தற்கு ஆசான் மூர்த்தியாக எக்காலத்தும் எந்நிலையிலும் உயிர்க்கு உயிராய் உள் நின்று உணர்த்தி வந்த இறைவனே இப்பொழுது உள்ளும் புறம்புமாக ஞானத்தை உணர்த்துவன். பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அளித்தற்கு ஆசான் மூர்த்தியாக நம்மனோரில் ஒருவர் போல மனித உருக்கொண்டு திரு ஆரூர்ன்ற திருத்தலத்தில் கமலை ஞானப்பிரகாசர் என்ற நன்னாமம் கொண்டு நம்மை ஆளாக ஆட்கொண்டு திருவருளை தந்து அருளினார். 7வது பாடல். இருள் உதய நீக்கும் ரவியைப் போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி, மருள் உதயம் மாற்றியவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். புற இருளை நீக்கி கண்ணுக்கு ஒளி தோற்றத்தினை தரும் ஞாயிறு சூரியன் போல எனது உள்ளத்தை உள்ள அக இருளாகிய ஆணவ மலமும் நீக்கி, பொருள் அல்லாதவற்றை பொருள் என உணரும் மயக்க அருவையும் மாற்றி, என் உள்ளத்தை அருள் திரு அருள் தோற்றத்தினை குறைவர கொடுத்து, வேத ஆகமங்களிலுள்ள ஐயுறவு திரிபு உணர்ச்சியெல்லாம் முழுவதும் நீங்குமாறு உணர்த்தி அருளியவர் திரு ஆரூரில் திரு அவதாரம் செய்த கமலை ஞானப்பிரகாசர் என்னும் குரு ஆவார். சூரியனது வரவினால் கண்ணிடத்தில் உள்ள இருள் நீங்கி பிற பொருட்களை கண் காணுமாறு பயன் தருவது போல மாமறைகளையும் ஆகமங்களையும் அருளி செய்த இறைவனே திரு ஆரூரின் கண் கமலை ஞானப்பிரகாசன் என்னும் நன்னாமம் கொண்டு ஆன்மாவிடத்து உள்ள அக இருளாகிய ஆணவமலம் இருள் உதயம் நீக்கி அருள் உதயம் நன்றாய் அருளி, என் மயக்க அறிவையும் மாற்றி அருள் விளக்கமும் செய்தவர் என்னுடைய ஞானாசிரியர். குரு அருளால் தான் இருளும் நீங்கும், மயக்க அறிவும் மாறும் என்பதை வலியுறுத்தி உள்ளார். 8வது பாடல். ஒளியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்து விடவே, அழியாத பூரணா செங்கமல பொற்பாதா தென்கமலை ஆரணா
நாயேற்கு அருள். என்றும் உள்ள பரிபூரணமான பெருமானே, செந்தாமரை மலர் போலும் அழகிய திருவடியுடைய செங்கமல பொற்பாதா, திரு ஆரூரின்கண் எழுந்தருளியுள்ள தென் கமலை மறை முதல்வனே, நீங்காத பேரின்பப் பொருளாய் உள்ள பெருமானே, உலகில் மீளாது உன்னுடைய பேரின்பத்தையே என்றும் அழுந்தி இருக்கும்படியாக அடியேனுக்கு அருள் செய்வீராக. பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞான குருவாய் எழுந்தருளி ஞானத்தை உணர்த்தி அவரை தனக்கு ஆளாக ஆட்கொண்டு சிவானந்தம் என்ற அந்த பெரும்போகத்தை பேரின்பத்தில் அழுந்தி அனுபவமாக பெற்ற அந்த நிலையிலும் ஓரோர்கால் உலகின்கண் மீள ஞானம் பிரகாசித்தும் உலக இன்பத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றையே நோக்கி நிற்கும் அங்கனம் உலகை நோக்காவண்ணம் நீங்காத உன்னுடைய திருவடியின்ற அந்த பேரின்பத்திலே அழுந்தி இருக்கும்படியாக அடியேனுக்கு அருள் செய்வீராக. செங்கமல பொற்பாதா, தென்கமலை ஆரணா, நாயேற்கு அருள் என்று அருளியுள்ளார். திருவருளை பெற்ற பின்னும் குருவருளின் துணையால் தான் அந்த பெருமானையே பற்றாக பற்றி இந்த உலக நோக்கத்திலிருந்து நம்மை நீக்கிக் கொள்ள முடியும் என்பதை அருளியுள்ளார். 9வது பாடல். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்ற அருளில் கூட்டினான் நாடறிய ஞான பிரகாசன் உயர்தற் கமலை மாநகர்வாள் வானப் பிறையணிந்த மண். திருவாரூரின்கண் திரு அவதாரம் செய்து அருளியுள்ள குரு முதல்வரான கமலை ஞானப்பிரகாசர் என்னும் அருள் குரவர் இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கையும் அவற்றையே பொருள் என்று அறியும் பொல்லறிவும் அவற்றில் கண் செல்லும் பற்றும் பொய்யெனவும் முதல்வனுடைய திருவருள் ஒன்றுமே மெய்யெனவும் காட்டி அவர் பொய்ப்பொருளிலிருந்து என்னை நீக்கி தன் திருவருளில் என்னை சேர்ப்பித்தார். நிலையில்லாத உடம்பை கொண்டு இவ்வுலகில் தேடும் செல்வமும் இவ்வுடம்பு கொண்டு கருவி கர்ணங்களால் அறியப்படும் ஏகதேச அறிவு சிற்றறிவும் உலகப் பொருள்களையே நோக்கி நிற்கும் நான் எனதென்ற பற்றுதலும் இவையெல்லாம் பொய் எனக் காட்டி பாசப்பொருளில் நின்று நீக்கி திரு அருளில் கூட்டினான். தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து தேறி திருவருள் இன்பமே மெய்யென்று காட்டி உலக இன்பங்களிலிருந்து அதையெல்லாம் பொய்ய இன்பம் என்று அதிலிருந்து நீக்கி திருவருள் இன்பத்தில் என்னை கூட்டினார். வானப்பிறை அணிந்த மண் தக்கனது சாபம் தொடராதவாறு தன்னை பற்றுக்கோடாக தந்து பிறையை வாழ்வித்த பெருமான் சந்திரன் நிலை பெறுமாறு அதற்கு வாழ்வளித்த பெருமான் என்னுடைய மலவாதனையையும் தாக்காதவாறு தனது திருவருளை எனக்கு பற்றுக்கோடாக தந்து என்னை வாழ்வித்தான். என் அருள் குருநாதர். 10வது பாடல். காண்பது பொய் கேட்பதும் பொய் காரியம் போலே இதமாய் பூண்பதும் பொய் எவ்விடத்தும் போகமும் பொய் மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துண்ணி என்னுள் சம்பந்தன் வீற்றிருப்பது என்றுமே மெய். இங்கு பொய் என்றது இல்லாத பொருள் அன்று, நிலை இல்லாத பொருள்கள். தோன்றி நின்று அழியும் பொருளெல்லாம் பொய்ப்பொருள் எனப்படும். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்று திருவாசகம் காட்டும். என்றும் ஒரு தன்மைத்தாய் நிலைப்பற்றுள்ள பொருளெல்லாம் மெய்ப்பொருள் சத்து எனப்படும். தோன்றி அழியும் பொய்ப்பொருளெல்லாம் அசத்து எனப்படும். நிலையில்லாத ஐம்பொறிகள் கரணங்கள் இதை கொண்டு காண்பதும் பொய். நிலையில்லாத உடல் கொண்டு காணப்படும் பொருளும் நிலையில்லாத இந்த உலகப் பொருள்களை கேட்பதும் பொய். ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாயின்ற இந்த ஐம்புலன்களை வாயிலாக கொண்டு காண்டல் கேட்டல் தரித்தல் நுகர்தல்
இந்த இன்ப நுகர்ச்சிகள் எல்லாம் பொய், என்றும் நிலையில்லாத தோன்றி அழியக்கூடிய பொய்ப்பொருள்களே. காரியம் போல இதமாய் செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய இன்ப வினையானாலும் துன்ப வினையாலும் அதுவும் பொய்யே. அனுபவிக்கக்கூடிய உலக போகங்களும் இன்ப துன்ப நிகழ்ச்சிகளும் பொய்யே. மாண்பாக பெருமை பொருந்திய மாட்சிமை பொருந்திய இன்ப வெள்ளமாய் பேரின்ப வெள்ளப் பெருக்காய் என்னுள் புறையறச் சிறந்து திரு ஞான சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றே மெய். தேடும் பொருளும் திரவியமும் என்னுடைய சிற்றறிவும் பொய் என காட்டிய ஆசிரியர் இப்பொழுது இந்த உடல் கொண்டு இந்திரியங்கள் வாயிலாக காண்பது, கேட்பது, பேசுவது எல்லாமே பொய், நிலையில்லாத தன்மை உடையவை. மாட்சி பொருந்திய பெருமானோட சம்பந்தமே எனக்கு என்றும் மெய். திரு அருள் சம்பந்தம் என்றும் நீங்காது என் உள்ளத்தில் வீற்று இருப்பதே என்றும் மெய். குருவாய் எழுந்தருளி வந்து பாசத்தொடர்பிலிருந்து நீக்கி திருவருளோடு கூட்டி சிவ ஆனந்தத்தை நுகருமாறு செய்த குருவே, அந்த குருவருள் சம்பந்தமே என்னுடைய உள்ளத்தில் என்றும் வீற்று இருப்பது ஒன்றே மெய். குரு அருளே நல்ல மாட்சிமை பொருந்திய திருவருளோடு என்னை கூட்டியது என்று அருளி செய்துள்ளார். திருச்சிற்றம்பலம்.